ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஒரு வழியாக புனிதா பார்த்திங்கன்னா, அவங்க சித்தி கபிலன் கூட போக சம்மதிச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவள் அப்பா சொல்லிட்டாரு. அவள் புனிதாவோட அப்பா சொல்கிறா, உனக்கு மட்டும் புருஷன் பக்கத்துலேயே 24 இருக்கணும். ஆனால் என் பொண்ணு புருஷன் கூட பேசக்கூடாது, புருஷன் கூட பழகக்கூடாது. உனக்கு ஒரு நியாயம், இந்த பிள்ளைக்கு ஒரு நியாயமா அப்படி திட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் சித்திக்கு புத்தி பண்ண வந்தது. தான் செஞ்சே தவறு, நீ பாசம் காட்டலை, சித்தி கொடுமை பண்ணுற, இதே அவள் பெத்த தாய் இருந்தால் தன் பொண்ணு புருஷன் கூட வாழக்கூடாதுன்னு நினைப்பாளா? என்னதான் இருந்தாலும் சித்தி தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் துடிச்சு போன சித்தி உடனே புனிதா பார்த்தீங்கன்னா கபிலன் வீட்டுக்கு போக சொல்லி புருஷன் கூட அனுப்பி வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆகி புருஷனை அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கப்புறம் ஒரு வழியாக அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்க தங்கச்சிக்கு பிடிக்கல, அதாவது புனிதாவோட நாத்தனாருக்கு பிடிக்கல. ஏன்னா அப்பாவும் அண்ணனும் இவ்வளோ நேரம் அமுதான்னு தாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று அமுதா கேரக்டரை மாற்றிட்டாங்க. இப்போ புனிதா அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்கல. இன்றைக்கி புதுசாக ஒரு நகை வாங்கியிருந்தாக்கா, அந்த நகையை புனிதா உனக்கு சூப்பராக இருக்குன்னு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அமுதா ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கெலாம் வேண்டாம், புனிதா நீ வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புனிதான்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுனால அவள் தங்கச்சிக்கு பொறாமல் வந்துடுறது. எப்போ பாரு அவளே தாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சிரிச்சு பேசிக்கிட்டு கதவை சத்துட்டு அவ கூட போகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது வழக்கமாக எல்லாருக்குமே அப்படி தான் வரும். பொறாமல் வந்துடுறது. இதுக்கப்புறம் நாத்தனார் குடும்பம் வருமா என்ன அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் பெத்த அப்பாவே பார்த்தா தன்னுடைய பொண்ணை கொடுமைப்படுத்துறாரு, சாப விடுறாருன்னு சொல்லி ஒரு வழியாக சரவணனை கல்யாணம் பண்ணி இங்கே வந்தாங்கன்னா, இங்கே சித்திக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா எல்லா கோடிக்கணக்கான சொத்து சரவணன்கிட்ட தான் இருக்குது. அதை எப்படியா ஏமாற்றி தன்னுடைய பையன் பொண்ணுக்கு வாங்கிட்டு சரவணனுக்கு சொத்து இல்லாமல் வேலைக்காரனாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பூங்கொடி சரவணனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒன்று எல்லா சொத்தையும் பார்த்தீங்கன்னா சரவணன் நாளைக்கு விழிச்சுக்கிட்டானா எல்லா சொத்தும் அவளுக்கு போயிருமே அப்படின்னு சொல்லி பயந்து போய் பூங்கொடி நீ காலேஜுக்கு படிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போனாங்க. எக்ஸாம் எழுத போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் தாலி பிரிச்சுற ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, பூங்கொடி மதியம் தான் பரீட்சைன்னு சொல்லிட்டு மதியம் பரீட்சை எழுதிட்டு வந்துட்டாங்க. இதனால் கோவப்பட்ட சித்தி பயங்கரமாக கத்துறாங்க, என்னை ஏமாத்திட்டு டெய்லி எப்படி காலேஜுக்கு போவேன், இனிமேல் நீ காலேஜ் வாசலே போகக்கூடாது, படிக்கவும் கூடாது, எப்படி போகிற பாரு, சரவணனை ஏமாற்றி நம்மள நடிக்கிறியா அப்படி கேட்குறேன். நான் ஏன் நடிக்கிறேன், நீங்கள் தான் பாசம் காட்டுற மாதிரி நடித்து சொத்துக்கா ஆமாம் நான் அப்படி தான் செய்வேன், சரவணனுடைய சொத்தெல்லாம் அடையணும், நீ இடைஞ்சலாம் இருந்தால் உடனே இந்த வீட்டிலேருந்து விரட்டி அடிச்சுட்டு சொத்தெல்லாம் நான் அடைய தான் போகிறேன், சரவணன்கிட்ட பாசம் காட்ட தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் பரபரப்பாக விறுவிறுப்பாக இடத்துல டிஆர்பி ரேட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்கும் ஆனந்திக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மகேஷ் நினைக்கிறாரு, எல்லாருமே நினைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி இப்போ குழந்தை உண்டாயிட்டாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ துளசியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. துளசி அப்போ அவங்க தங்கச்சி சப்போர்ட்டாக அன்போட தங்கச்சி சப்போர்ட்டாக ஆனந்திக்கு இருக்காங்க. ஆனால் ஆனந்தி சொல்லிடுறாங்க, இந்த பாரு நீ என்னதான் இருந்தாலும் சரி அன்பு கூட இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது சொல்கிறாங்க. ஏன்னா அன்போட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆரம்பத்தில் சரி அப்படின்னு சொன்னாங்க, குழந்தை உண்டானா அப்படின்னா அடுத்தவங்க குழந்தைக்கு இவன் அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்கல. இதனால் ஆனந்திக்கு உண்மையிலே ஆனந்தியோட குழந்தை மகேஷோட குழந்தை. இந்த உண்மை எப்போ தெரியுதோ கண்டிப்பாக மகேஷ் கூட தான் ஆனந்தி சேர போகிறாங்க. என்னதான் அந்த குழந்தை உண்டாயிட்டாங்க. இப்போ அன்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஃபங்க்ஷன் சாப்பிட்டு எல்லாம் ராட்டெல்லாம் சுற்றுறாங்க. அப்போ எல்லோரும் சுற்றினோடனே நீ மட்டும் தனியாக நிற்கிற, நீ ஏறு அப்படின்னு சொல்லி மகேஷ் ராட்டை ஏற்றி விட்டுறாரு. இதனால் ஆனந்திக்கு தலை சுற்றி வாமிட் வருது. அப்படி அதை பார்த்துட்டு அன்பு துடிச்சு போயிடுறாரு. ஐயோ ஆனந்தி ராட்டை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மகேஷுக்கு குழந்தை உண்டாகி நாளைக்கு அவருடைய குழந்தை தெரிஞ்சால் கண்டிப்பாக அன்பு அவர் ஆனந்தியை காதலிச்சார், ஏற்றுப்பார். ஆனால் அன்பு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தெரியல, பார்க்கலாம்.